கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வீட்டுக் கடன்களை பெற்றுக்கொள்வதற்காக போலி வருமான ஆவணங்களை சமர்ப்பித்து மாபெரும் மோசடியில் ஈடுபட்ட அடமான முகவர் ஒருவருக்கு மாகாண நிதி ஒழுங்குமுறை ஆணையம் அதிரடி தண்டனை வழங்கியுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த அமன்தீப் துக்கல் என்ற அடமான முகவரே இவ்வாறு சிக்கியுள்ளார். தகுதியில்லாத வாடிக்கையாளர்களுக்கு வீட்டுக் கடன் பெற்றுத் தருவதாக இவர் போலி ஆவணங்களை தயாரித்து கொடுத்ததாக கிடைத்த 3 தனித்தனி முறைப்பாடுகளின் அடிப்படையிலேயே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இவர் சமர்ப்பித்த 98 வீட்டுக் கடன் விண்ணப்பங்களை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அதில் முதற்கட்டமாக ஆராயப்பட்ட 8 விண்ணப்பங்களிலும் போலி வருமான ஆவணங்கள், போலியான வரி அறிக்கைகள், போலியான வங்கிக் கணக்கு அறிக்கைகள் மற்றும் போலி இன்வாய்ஸுகள் இணைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. 4 சந்தர்ப்பங்களில் சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர் தங்களது உண்மையான வருமான விவரங்களை இவருடைய நிறுவனத்தின் மின்னஞ்சலுக்கு அனுப்பியிருந்தனர். ஆனால் இவர் அந்த உண்மையான விவரங்களை மறைத்து கடன்களை எப்படியாவது அனுமதி பெற வைப்பதற்காக வருமானத்தை கூட்டி போலியாக ஆவணங்களை தயாரித்துள்ளார். இது குறித்து அவரிடம் கேட்டபோது நிறுவனத்தின் அனைத்து மின்னஞ்சல்களையும் தான் தனிப்பட்ட ரீதியில் பார்ப்பதில்லை என்று மழுப்பலாக கூறியுள்ளார். இந்த 8 போலி விண்ணப்பங்களின் மூலம் மட்டும் இவர் $56,000க்கும் அதிகமான தரகு பணத்தை வருமானமாக பெற்றுள்ளார் என்பதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அமன்தீப் துக்கலின் தொழில்சார் அனுமதி பத்திரம் முற்றாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு பிரிட்டிஷ் கொலம்பியா நிதி சேவைகள் ஆணையத்திற்கு $50,000 நிர்வாக அபராதத்தையும், அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட புலனாய்வு செலவுகளுக்காக மேலும் $30,000 அதாவது மொத்தமாக $80,000 செலுத்துமாறு அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.